அவன் நடத்தினாதான் வேள்வி எரி ஓடுமா, யாகம் வளருமா? எப்படி? நீயே கத்துக்கோங்கடா, நீங்களும் நடத்துங்கடான்னு சொல்லி கொடுக்கறது. இப்ப நம்ம 5 வருஷமா நடத்துறோமே, என்ன நின்னு வச்சா என்ன? நம்ம நடத்துற யாக வேள்வி அவனால நடத்தவே முடியாது. எப்படி நடத்தவே முடியாது? வந்து பார்த்தாங்கன்னா பயந்து ஓடி போயிடுவாங்க. குத்துரா முதுகுல ஓங்கி ஒரு குத்து டமார்னு, அவங்கள நடத்தவே முடியாது. அவங்கெல்லாம் 1.5க்கு 1.5 போட்டு ஒரு குண்டத்தை போட்டு அதுல மிஞ்சி 40 நிமிஷம் தான், கடைசியில பார்த்தா 20 நிமிஷம் தான் நடத்துவான். அதை எடுத்து வைக்கிறது இதை எடுத்து வைக்கிறதுலயே கொண்டு போயிடுவான். 4 குச்சியை வச்சு விட்டு நெய்யை ஊற்றி வச்சுட்டு டைம் முடிஞ்சு போயிடும். இருக்கிற சாமானெல்லாம் அவனுக்கு ஆகிறத பூரா பொட்டணத்தை கட்டி தூக்கிக்கிட்டு 5000 10,000 வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். நம்ம மக்கள் அவன் கேட்கிற பொருள் எல்லாம் வாங்கியும் கொடுத்து 10,000 சம்பளமும் கொடுத்து அந்த 20 வருஷம் நடக்கிற அந்த ஆவிரியினுடைய இதுவும் அவனே வாங்கிட்டு போயிடுவான். இவனுக்கு கொடுக்க மாட்டான். அது வீட்டுல வேற கொண்டு போய் விடணுமா? வண்டியில உட்காந்தா என் மேல முட்டு வெயில ஒட்டாதான்னு கேட்கணும். அப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். புரியுதா? எந்த இது நடத்தினாலும், இப்போ ஒரு கணவதி ஹோமம் நடத்துறீங்க, அதுக்கு முன்னாடி உட்கார வைப்பான தவிர அந்த வஸ்துகளை இவங்களை இறக்க விட மாட்டாங்க. அவன் வேணும், பாலுக்கு அவனுக்கு வேணும் இல்ல, பாலுக்கு அவன் பாலை குடிப்பான், எல்லாம் குடிப்பான்ல. அது நம்ம ஏமாந்து போயிருந்தோம், பீச்சு கொடுத்தோம், வேற என்ன பண்றது? அவன் வாங்கி சாப்பிடுறதுக்கு பிறந்திருக்கான், சாப்பிட்டுருக்கான்ட்டு போக வேண்டியதான். அதனால அவங்கள வந்து என்ன போல முட்டாள்கள் ஏத்துக்கிறவும் மாட்டோம். அவங்களுக்கு தகுந்த காளிப்பா நேடா ஒரு நாளைக்கு எப்படிடா தாங்க மாட்டேங்க? அத வந்து நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். அத நான் தான் சொல்லிட்டேனே, அவங்களுக்குதான் மூளை இருக்கா, நமக்கு மூளை இல்லையா? அவங்கிட்ட போய் நமக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நாம தானே நிக்கிறோம். இந்த தை அமாவாசை வந்துட்டா, வேற எந்த அமாவாசை சாமி? ஆடி அமாவாசை வந்துட்டா தெப்பத்துக்கு தெப்பம் வரிசையில நிக்கிறோம், தர்ப்பணம் கொடுக்குறாங்களாம். ஏன் அந்த கழுதை வாங்கி கொண்டு போய் நீயே தண்ணிக்குள்ள விட்டுட்டு பேசாம வர வேண்டியதானே? உடனும் நினைச்சா அது அவங்ககிட்ட கொடுத்து விட்டாதான் அது தண்ணிக்குள்ள போகுமா என்ன? அவன் கசுபுசு கசுபுசுன்னு சொல்றான், நீ அதே மாதிரி கசுபுசு கசுபுசுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? சொல்லு பாப்போம். எல்லாம் வந்து எப்படி சொல்றது, ஏமாறவன் இருக்கிறது வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பாங்கிறத நம்ம சரியாத்தான் கொண்டுட்டு போறோம். அதனால அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்தளவுல, சிவ சித்தாந்தத்தை பொறுத்தளவுல செய்யற விஷயங்கள் சிம்பிள், எதிர்பார்க்காம சிம்பிளா தான் இருக்கும். பெருசா எல்லாம் காட்டிக்கிற மாட்டோம் நம்ம. ஆனா அதுதான் உண்மை. இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன், மாசம் மாசம் பூஜைக்கு வாரீங்க, செய்யறீங்க இல்லையா? இப்ப ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும், ஏதோ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனா கூட, பிள்ளையார் கோயில ஒரு விளக்கு போடணும்னு ஒரு கிளி சட்டி வாங்கிட்டு போவீங்க, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவீங்க இல்லையா? வேற கோயிலுக்கு போனா தேங்காய் வாழை வாங்கிட்டு போவீங்க, ஊதுவத்தி வாங்கிட்டு போவீங்க. இங்க ஏதாவது வாங்கிட்டு ஒருத்தர் 2 வாழைப்பழம் கூட வாங்கிட்டு வர மாட்டேங்குது.
சரி, உங்க பிரகாரமே கொடுத்து விடுறோம்னாலும் அப்ப மற்றதுக்கெல்லாம் இங்க வித்தியாசமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாது நம்ம பயணம் பண்ணணும்ல, நம்பிக்கையோடையாவது பயணம் பண்ணணும்ல. சொல்லுங்க. சரி பார்ப்போம். கற்பக விநாயகம் தூங்கிட்டார். கற்பகராஜ் வண்டி பீஸ் போகுது. அதாவது ஒரே விஷயம் தான்ப்பா. இப்போ இப்போதைக்கு நான் உங்களை வச்சுட்டு சொல்லக்கூடாது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒன்றும். சரியா? இப்ப சரவணனும் லட்சுமியும் ஒதுக்கிடுவோம். அவங்க எப்படி சொல்ல போனா சில இதுல எல்லாத்துலயும் அனுபவத்துல இருக்கிறவங்க, சில விஷயங்களை அவங்க அந்த நடைமுறையை கத்துக்கிட்டு பயணம் பண்றவங்க, நீண்ட நாள் பயணம் பண்ணவங்க இல்லையா? அதனால அந்த அனுபவம் கிடைச்சு அது பிரகாரம் என்னங்கிறதுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீதி எல்லாரும் இருக்கிறது இல்ல. விஷயத்த உங்களுக்கு பெரிய அளவுல நீங்க புரிஞ்சு பயணம் பண்ணலன்னா கூட அவருக்கு என்ன புரிஞ்சு பயணம் பண்ணணுமோ அதை புரிஞ்சு அவர் பயணம் பண்றாரு. நீங்க வந்த இந்த 6 மாசத்துக்குள்ள 6 மாசத்துல 2 மாசத்தை கழிச்சிடலாம். ஒரு கதை இல்லையா? சரி, விட்டுறக்கூடாது கணக்குல. என்ன 5 மாசம் வச்சுக்கிறோமே, 5 மாசத்துக்குள்ள எப்படி சொல்றதுன்னா, சரி காளியப்பா சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அடுத்த பூஜைக்கு வரமாட்டீங்க, இவரு போனா நம்மள அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவீங்க. என்ன உங்க அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நடந்திருக்கிற நிகழ்வை தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம நம்பணுமோ நம்பலையோ ஏதோ வீட்டுக்காரர் சொன்னாரு கட்டாயப்படுத்தி போனோம், ஒரு ஒரு சின்ன நம்பிக்கையோட போய்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு எதிர்பார்த்த பிரச்சனை அந்த சொன்ன நாளுக்குள்ள அது முடிவுக்கு வந்துருச்சு. எப்படி? அதை உணர்ந்துக்கிட்டாங்க அந்த அம்மா. உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு காய் நகர்த்துறாங்க. இது வரைக்கும் நம்ம பெருசா இப்படித்தானே போனோம், இதுக்கே நமக்கு அன்றாட இருந்த ஒரு துயரம் துன்பத்துக்கு நமக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம இப்படி காய் நகர்த்தினா இது நடக்கும்ங்கிற நம்பிக்கையில இப்ப ஒரு காயை நகர்த்தி இருக்கிறாங்க.